கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்குகளில் மேலும் 2 பேர் மீது குண்டர் தடுப்புச் சட்டம் பாய்ந்தது. விஷச்சாராய வழக்கில் கைதான 24 பேரில் 18 பேர் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை. விமானப்படையின் 92வது ஆண்டு விழா கொண்டாட்டம். சென்னை தாம்பரம் படைத்தளத்தில் விமானப்படை வீரர்கள் அணிவகுப்பு ஒத்திகை. நாடு முழுவதும் 5 மாநிலங்களில் 22 இடங்களில் NIA சோதனை. பயங்கரவாத சதித்திட்டத்தை நிறைவேற்ற முயற்சி என தகவல். சட்டக் கல்லூரிகளில் காலியாக உள்ள பேராசிரியர்கள் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். நெல்லையில் அரசு வேலை வாங்கித் தருவதாக பலரிடம் பண மோசடி செய்ததாக புகார். தலைமை காவலர் உட்பட 2 பேர் கைது. நீலகிரி, ஈரோடு, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரி ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் என வள்ளலார் காட்டிய சமரச சுத்த வழியை பின்பற்றுவோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. போலி பாஸ்போர்ட்டுகளில் கர்நாடகாவில் பதுகியிருந்த 4 பாகிஸ்தானியர்கள் கைது. கர்நாடக போலீஸ் விசாரணை நடத்தி வருவதாக அமைச்சர் தகவல். கீழடி 10ஆம் கட்ட அகழாய்வில் கல்லிணையமிக்க சுடுமண் தொட்டி கண்டெடுப்பு. உரைக்கிணறாக இருக்க வாய்ப்பு என தொல்லியல் ஆர்வலர்கள் தகவல். சென்னை மெரினாவில் நாளை இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி. போக்குவரத்து மாற்றம். பாதுகாப்பு பணியில் 8000 போலீசார் ஈடுபடுகின்றனர். நாகையில் வடகிழக்கு பருவமழையை ஒட்டி 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு மையத்தை திறந்து வைத்த மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ். பொதுமக்கள் இடர்பாடுகளை தெரிவித்தால் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக நீர்வரத்து வினாடிக்கு 8268 கன அடியாக அதிகரிப்பு. நெல்லை மாஞ்சோலையில் காட்டு யானை துரத்தியதால் அரசு பேருந்து ஓட்டுநர் காயம். பேருந்து கண்ணாடி சேதம். மும்பையில் NCP கட்சி முக்கிய தலைவர் சச்சின் குர்மி சுட்டுக் கொலை. சரத்பவார் கட்சியிலிருந்து அஜித் பவார் அணியில் சேர்ந்தவர் சச்சின் குர்மி. துபாய், மலேசியாவில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வந்த 6 கிலோ தங்கம் பறிமுதல். சர்வதேச கடத்தல் கும்பலில் 4 பேர் கைது. சூரியனில் இருந்து உண்டாகும் காந்த புயல் செயற்கைக்கோள்களை தாக்கும் வாய்ப்பு. நாசா தகவல். அரக்கோணம் ரேணிகுண்டா கூடூர் வழித்தடத்தில் விபத்து குறித்து எச்சரிக்கை செய்யும் கபாஸ் தொழில்நுட்பம் அறிமுகம். டெண்டர் கோரியது தெற்கு ரயில்வே. இந்தியாவுக்கு எதிரான T20 தொடர் போட்டிகள் அதிரடியான கிரிக்கெட்டை விளையாட விரும்புகிறோம். வங்காளதேச கேப்டன் நஜ்முல் ஹுசைன் சாண்டோ அளித்த பேட்டி.